ஏன் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க முன்னாடி? எதுவுமே பண்ணல. அவங்களுக்கு இப்போ செப்டல் சப்போர்ட்டே இல்லை. இப்படி பண்ணால் என்ன அர்த்தம்னா உள்ள எல்லாருக்கும் எலும்பு இருக்கும், தட்டாக உள்ளே போகாது. உங்களுக்கு அந்த இடத்துல எலும்பு இல்லை பண்ணீங்க, ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகுது. ஸோ உள்ளே வந்து கண்டிப்பாக எலும்பு வச்சாதான். ஸோ இப்போ இது பாருங்கள், சப்போர்ட் இல்லை. ஓகே, இப்போ ஏன்னா இது 2 எலும்பு இருக்குது, நடுவில் செப்டம் ஒன்று இருக்கும், அது இங்கே உள்ளார இருக்குது, தெரியுதா இந்த இடத்துல? ஆனால் வெளியில் இல்லை, அது ஷார்ட்டாக இருக்குது. இப்போ கண்ணாடியில் பாருங்கள், சப்போர்ட் வேறு கொடுத்தோன்னு என்ன ஆகும் பாருங்க. உங்களுக்கு இப்படி பண்ணால் கூட சரியாக மாட்டேங்குது. உள்ளாருக்கு நம்ம சப்போர்ட் கொடுத்த உடனே ஸ்ட்ரெயிட் மட்டும் ஆகுறது இல்லை, ஷேப்பும் வந்துடுது, நேரவும் ஆயிடுது. டென்த்து கட்டுவோம் தெரியுமா, 4 சைடில் குச்சி வச்சு நடுவில் அதை இழுத்தானா ஸ்ட்ரைட் ஆகிடும். அப்போ இப்படி இருக்கிறதுனால ஒருவேளை உங்களுக்கு வந்து எலும்பு எடுக்க வேண்டியது வரலாம், ரிப்ஸு. ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துல ரிப்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணால் தான் உங்களுக்கு சப்போர்ட் வரும், சூப்பராக ரிசல்ட் வந்துடும். எப்படியும் ஒரு வாரம் தங்குற மாதிரி இருக்கும். இங்கே ஸ்கேன் எடுத்துருவோம் நம்ம ஃபஸ்ட்டு, சிபிசிடி ஸ்கேன் எடுத்து நான் உங்களுக்கு இப்போ எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்துட்றேன். அப்புறம் உங்களுக்கு என்னைக்கு வேணால் நம்ம டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 7 days ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் சர்ஜரிக்கு அப்புறம் ஷூராக. ஏன்னா நம்ம செப்டல் ஒர்க் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனா நமக்கு அந்த மாதிரி டைம் எடுத்துரும். ரிசல்ட் நல்லா வந்துடும், லைஃப் லாங் அப்படி இருக்கும். பண்ணி முடிச்சு இப்படி பண்ணால் எவ்வளோ இப்படி இருக்கும், உள்ளே போகாது டக்குன்னு, ஒன்றும் ஆகாது, சரியா? This is a 3D CD of a patient that's going to undergo a septal rhinoplasty with us, and I'm going to show you some other different views to plan exactly. So இது வந்து ஆக்சியல் வியூ. அப்போ நம்ம இப்படி ஸ்லைஸ் எடுத்துருக்குறோம். நான் உங்களுக்கு ஒன்றுனா காமிச்சு தரேன். இல்லை, இது வந்து இப்போ மேல் தாடை, இதுதான் நடுவில் இருக்கிற தண்டு, சரியா? எப்படி இது இருக்கு பாருங்க, ஷேப்பு, நோஸ் ஷேப்பை பார்த்தீங்கன்னா அது வந்து சப்போர்ட் இல்லாமல் இருக்குது, பிரமிடாக இருக்கணும், புரியுதுல்ல? இந்த போன் இங்கே தான் வந்திருக்கு, மற்றெல்லாம் சப்போர்ட்டே இல்லை, இஸ் ஹார்ட்லி சப்போர்ட். ஆனால் உள்ளால பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு. அந்த உள்ளால இருக்கிற போனு, செப்டல் போன் நல்லா இருக்கு, பட் வெளியில தான் we're having some issues. So this is a septal bone that you see here in the midline, and as I move the cursor you can see how the turbinates come into view, and later on you can see the other sinuses that come in on the sides of the nasal bone. Now going more posteriorly. So for every patient that undergoes rhinoplasty, a mandatory take their cone beam CT scans. This patient is also a mucocele in the sinus. You can see that it's pretty large. We're not going to do anything about that, but the patient can be told at least that there is a sinus is having an issue, which he can look at a later date at least. Okay, so that's the advantage of seeing the cone beam for every patient that undergoes rhinoplasty. This is sagittal view. Again, you can see the nasal compartment. எவ்வளோ பெரிய ஒரு சிஸ்ட் இருக்குது பாருங்க உள்ளால. உங்களுக்கு ஒரு பெரிய சிஸ்ட் இருக்குவா இந்த உள்ளால, ஒரு பெரிய சிஸ்ட்டு இவ்வளோ பெருசு இருக்கு உள்ளால. இதுக்கு பேர் வந்து மியூக்கோசி நினைக்கிற. உங்கள் சைனஸ் உள்ள இருக்குது, சைனஸ் மூச்சு அதுதான் பிரச்சனை இருக்குது, அதில் பெரிய பிரச்சனை இருக்குது. அதையும் எடுக்கணும் சேர்த்தாப்புல, அதை எடுத்தால் உங்களுக்கு பெட்டர், தெரியுதா? இது வந்து மூக்கு உள்ள இல்லை, சைனஸ் உள்ளால இருக்கு, இந்த இது உள்ளால இருக்குது, மேல் தாடையில் தெரியுதா? பார்த்தா எவ்வளோ பெருசாக இருக்கு, நம்ம மெஷர்மெண்ட் காமிச்சானே அது அதனாலே வந்துக்கலாம். So you can see the length of this mucocele. It's a pretty large one, and this has been, the patient has no complaints whatsoever. We're doing a normal scan for rhinoplasty, and this is what we find. Okay, I'm going to try and find that out in another view also. So we'll go to the coronal view now. So you look at this, you can see the cyst coming out from the sinus and filling out almost. So it's even longer than 26.6 in some areas. And there's another cyst here that's filling up the sinus too. So both the sinuses are involved. And there you see, that's the end of the cyst. It's pretty much starting from here in the wall. And okay, we're actually looking at the septum also. So the septum by far has no issues inside, it's straight, it's not deviated.
to start a rhinoplasty for this patient. This is a cosmetic rhinoplasty, but it also includes septal augmentation and septal reconstruction. Now the main issue is his nose is very broad. You can see there's no tip, it's collapsed, and the reason is because you see there's no septal support whatsoever, and we're going to give him some septal support and give him a nice projection to the nose, and at the same time taper the base. So that's the plan for him. We're not going to be augmenting much there, just going to taper this a little bit in with some osteotomy if need be. Might have to harvest some rib because I'm not sure if we have enough cartilage there. On the scan looks like a very deficient septum. So I'm going to work on the septum and see if we can get enough cartilage, and if not, I'm going to be harvesting some rib. This is going to be an open structure rhinoplasty because I want to do a septal extension graft, strut graft, marginal rims and other grafts to make sure we reconstruct the entire nasal tip and complex. This is pretty much like a tent that collapses if it doesn't have the side supports, you know. So we're going to get the support of the nose extended so that his tip has much more definition. So tipplasty obviously will also be done. Thank you. So we're doing a Colville Look operation. This is an operation wherein we enter the sinus. He's got a large mucocele or a sinus cyst, which we're going to remove. We're also going to do a rhinoplasty for him. We're doing this first up. Now what you see is a Schneiderian membrane, or the membrane that covers the sinus. So generally what we do is we break that cyst open. We will take the content of the cyst, because now you'll see that you get a lot of fluid. See that? There's a lot of fluid coming out. One more. So you can see there's a disruption of the alar cartilage. This hasn't happened now during dissection, but this was there for the patient even before. You can see by the way how it's not fresh. So we'll have to try and very clearly is the deviated and bent septum. Little bit for this guy. We've got good proportions now. Proportions between the tip, the width, dorsum. He's a big guy. He's easily over 6 feet, and he had a very broad nose that didn't have any support whatsoever.
I haven't given him that kind of a really pointy nose, but still very narrow. You can see that. And this is from the osteotomy, so it's gonna heal up like this. What was there, and this was here. This includes both the excision, alar base excision that we've done, and I want to show you nasal osteotomy, spreader grafts, septal extension, strut grafts, marginal rim grafts, a lot of work on the tip, septal reconstruction, and that's where we've gone from there. You can see the total collapse there. Make it a little smaller. Yeah, let us see the whole face. So you can see how the nose was so broad. That tip didn't have any support. This tip has a lot of support. We've got the right dimensions now. The height to the width. It's still not as narrow as a Caucasian face, but it's still got a very, very nice narrow nose and suit his face. It's essential that we make faces to suit faces and noses to also suit races, not just make roses very, very narrow for everyone. I've still given him a narrow nose. I've given him a reasonably narrow tip, not a pointy one, but you see where he was. It was really broad and flat. We've reduced the osteotomy, we reduced the width here through osteotomy. You can see the small puncture on either sides, and now that's the edema. So it's going to get to a nice shape, narrow down there quite a lot. Little bit of dorsal augmentation was also being done, and eventually we did the alar base resection to reduce the width of a broad nose, to make it more proportional, to make it slimmer. We did a lot of work, including septal work. We didn't have septal support to start with. Really good. It's an open rhinoplasty, so we plan to take a rib, but it wasn't necessary. The result has come out really good. So this is just day 5 for him. It wasn't an augmentation rhinoplasty. It was more of a problem with the septum also. We had to do a lot of work to get the septal work about. He didn't have any support there. And you see the support now? It's got a nice support, alar base work. We've just taken out the splints for him. He's good to go. He doesn't live, he lives a little far, right? Trichy. He lives in a city about 300 miles from here. And so he's going to leave, and we call him for review if possible after 2 weeks.